ரொம்ப நாள் கழிச்சு ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான எபிசோட பார்த்த ஃபீல் கிடைக்குதுங்க. அதுலயும் குறிப்பா பிக் பாஸ் வந்து அவர் திட்டினது எல்லாத்தையும் பாரபட்சம் பார்க்காம 1 hour எபிசோட்ல ஆட் பண்ணாங்க பாத்தீங்களா. அதுக்கே அந்த எடிட்டருக்கு வந்து பாத்தீங்கன்னா பெரிய நன்றி சொல்லணும். ஏன்னா இதுக்கு முன்னாடிலாம் பிக் பாஸ் திட்டினதை 1 hour எபிசோட்ல ஆடே பண்ண மாட்டாங்க. ஏன்னா எதுக்கு இப்ப ஆட் பண்ணிருக்காங்கன்னா பிக் பாஸ் எந்த அளவுக்கு கஷ்டப்படுறாரு அப்படின்றத மக்கள்கிட்ட காமிக்கணும்ல. அதாவது இவனுங்கிட்ட இருந்து கண்டென்ட் எடுக்கிறதுக்கு இவனுங்களுக்கு அட்வைஸும் பண்ணி பார்த்தாச்சு, இவனுங்களுக்கு அறிவுரை என்னெல்லாத்தையும் சொல்லி பார்த்தாச்சு, எப்படியும் கண்டென்ட் வரல. கடைசியில கழி ஊத்தியும் பார்க்கலாம் அப்படின்ற மாதிரி கழி ஊத்திட்டாரு. அது மட்டும் இல்லாம கமுருதினை தனியா கன்ஃபர்ஷன் ரூம்ல பாத்தீங்கன்னா வாண்டடா வந்து கமுருதன் கேட்டு வாங்கினார் பாத்தீங்களா, அதுவும் செமையா இருந்தது அப்படின்ற மாதிரி தான் சொல்லணும். சோ இன்னைக்கான எபிசோட பொறுத்த வரைக்கும் ஓவராலா ஒரு ஃபுல் பேக்கேஜா இருந்ததுங்க. அதாவது அழுகைகள் சண்டைகள் அப்படின்ற மாதிரி ஃபுல்லா இருந்தது. இன்ட்ரெஸ்டிங்கான எபிசோட் அப்படின்ற மாதிரி சொல்லணும். சோ டீடைல்டா பார்க்கலாம். அதுலயும் அந்த கிருமி சுபிக்ஷா எம்மா யாருமா நீனு அப்படின்ற மாதிரி தான் இருந்தது. ஃபைனலா கமுருதன் திவ்யா அந்த ஃபைட் வந்து பாத்தீங்கன்னா பயங்கர ஃபயரா முடிஞ்சது. இதோட முடியலங்க, இதுக்கப்புறம் இன்னும் இருக்கு அப்படின்ற மாதிரி தான் சொல்லணும். ஒன் பை ஒன்னா பார்க்கலாம். சேனலை ஃபர்ஸ்ட் டைம் பாத்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி வீடியோ லைக் பண்ணி வச்சுக்கோங்க. ஆக்சுவலா ஃபர்ஸ்ட் எங்க இருந்து ஆரம்பிக்கலாம், கானா வினோத். ஓகே, கானா வினோத் வந்து பேய் வேஷம் போட்டு ஒரு மாதிரி வராரு பாத்தீங்களா. அவர் வந்து ஏதோ ஒரு பண்ணும் ஒரு கண்டென்ட் பண்ணும் அப்படின்ற மாதிரி நினைச்சிருக்காரு. அவர் பயமுத்தி அவங்களை ஓட வைக்கலாம் அப்படின்ற மாதிரி பிளான் பண்ணன்னு சொல்றாரு. அது அப்படின்னு தெரியல, பட் ஏதோ ஒன்று பண்ணாருன்னு வச்சுக்கோங்களேன். அதுல வந்து அரோரா எல்லாருமே பயந்துட்டாங்க. ஏன்னா அந்த மனுஷன் வந்து பாத்தீங்கன்னா கருப்பு இதை போட்டுக்கிட்டு ஆல்ரெடி முடி வேற ஒரு மாதிரி வச்சிருக்காரா. ஸோ அவரை பார்த்து உண்மையிலே பயந்துட்டாங்க. பயத்தில் அவங்க பயத்தை வந்து வெளிப்படுத்துறாங்க. இந்த மாதிரி என்ன பயமுத்திட்டீங்க அப்படின்ற மாதிரி. ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா கானா வினோத்தும் அந்த கான்வர்சேஷன் அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக ஆதிரைக்கும் கானா வினோத்துக்கும் டஃப் ஆயிடுச்சு. ஸோ அதில் டஃப் ஆனதுக்கு அப்புறமா ஆதிரை என்ன சொல்லிட்டாங்க, உங்களால தான் திவாகர் வந்து வெளியே போயிட்டாரு அப்படின்ற மாதிரி சொன்னோன்னே இன்னும் கொஞ்சம் பீக் ஆயிடுச்சு அப்படின்ற மாதிரி தான் சொல்லணும். அதில் ஏய் அப்படின்ற ஒரு வார்த்தையை வந்து ஆதிரை விட்டோன்னே என்ன ஏய் அப்படின்ற மாதிரி இவரும் பார்த்தீங்கன்னா எகிரின்னு போயிட்டாரு. கானா வினோத்துக்கிட்ட இருக்க பெரிய பிரச்சனை என்ன தெரியுமா, ஒருத்தவங்க வந்து ஏதாவது ஒன்று பேசுறாங்கன்னு வச்சுக்கோங்க, டக்குன்னு எகிரிட்டு போயிடுறாரு. அது எகிரிட்டு போகாம நார்மலாவே போகலாம். அதாவது நார்மலாவே அவங்க பேசுற தப்புனா நீ பேச தப்புமா தப்பு அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு போயிடலாம். அவர் ஏஜுக்கு அவர் அப்படிதான் ஹேண்டில் பண்ணோம். ஆனால் அவர் என்ன பண்றாரு, டக்குன்னு எகிரிட்டு போயிடுறாரு அப்படின்ற மாதிரி தான் சொல்லணும். ஸோ அந்த சண்டை முடிஞ்சதுக்கு அப்புறமா ஒரு பயங்கரமான ஒரு கண்டென்ட் ஆரம்பிக்குது. அதுதான் பார்த்தீங்கன்னா கண்டென்ட் சொல்ல முடியாது, பயங்கரமான ஒரு டிராமா ஆரம்பிக்குது. சுபிக்ஷா பண்ணாங்க பாருங்க. ஏமா சுபிக்ஷா, நான் கூட உன்னை இந்த அளவுக்குலாம் பெரிய ஆள் நினைக்கலமா, நீ பயங்கரமான ஆள். அதாவது விக்ரமுக்கு தங்கச்சி அப்படின்றத கரெக்டா நிரூபிச்சுட்டு என்ன மாதிரி டிராமாமா அப்படின்ற மாதிரி தான் இருக்கு. ஏன்னா அந்த இடத்துல வாண்டடா அந்த சேர்ல போய் இவங்க தான் உட்காருது. ஆக்சுவலா அங்க சாண்ட்ரா உட்காந்துட்டு இருக்காங்க. அந்த சேர்ல போய் அவங்க எந்திரிச்சு போன கேப்ல இவங்க போய் உட்கார்றாங்கன்னு வச்சுக்கோங்களேன். ஸோ உட்காந்துட்டு அவங்க வந்தோடனே வாண்டடா பார்த்தீங்கன்னா எந்திரிக்க முடியாது, நான் இங்கே தான் உட்காருவேன் அப்படின்ற மாதிரி திமிரத்தா மாதிரி அந்த மாதிரி பேசுவாங்களாம். பேசிட்டு இவங்க வந்து பார்த்தீங்கன்னா அப்போ எந்திரிக்க முடியாதுல்ல உன்னால அப்படின்னு சொல்லிட்டு அவங்களும் பக்கத்தில் சேர்ல உட்கார்றாங்க. அதுக்கடுத்து கையை தட்டி விடுறாங்க. அப்போ இவங்களும் பார்த்தீங்கன்னா கையை தள்ளி விடுறாங்க. உடனே என்ன அடிச்சிட்டேன், என்ன வயலன்ஸ் பிசிக்கல் வயலன்ஸ் பண்ணிட்டாங்க அப்படின்ற மாதிரி. என்ன டிராமான்றீங்க, போய் ஒரு ஓரமா உட்காந்து அந்த பொண்ணு அழுவுது. எனக்கு பார்க்கும்போது ஐயோ சீரியல் ஆக்டர் சாண்ட்ராவே மிஞ்சிருப்போ, சாண்ட்ராக்கே தோணும் நம்மளே ஒரு பர்ஃபார்மர், நம்மளை விட பயங்கரமா பர்ஃபார்ம் பண்றாளே அப்படின்ற மாதிரி அவங்களுக்கே தோணிருக்கும். ஏன்னா ஒரு பக்கம் போய் அழ ஆரம்பிச்சிட்டாங்க, பிசிக்கல் அடிச்சிட்டாங்க அப்படின்ற மாதிரி. உனக்கு அதாவது வலிக்கிற அளவுக்கு அங்கே அடிச்சிட்டாங்களே, அங்கே ஏன் இவ்வளோ சீனா போற நீனு அப்படின்ற மாதிரி தான் இருக்கு. எப்படி இருந்தாலும் இந்த வாரம் வெளியே போயிடுவேன். ஸோ அதுக்குள்ள வந்து கெட்ட பேர் வாங்கிட்டு போகாத அப்படின்ற மாதிரி தான் சொல்ல தோணுது. அதாவது ஜெனியூனா உனக்கு வந்து உண்மையிலே பிசிக்கல் வயலன்ஸ் ஒருத்தவங்க பண்ணாங்கன்னு வச்சுக்கோங்க, அப்போ அழுதுன்னு வச்சுக்கோங்க, மக்கள் எல்லாம் சப்போர்ட் பண்ணுவாங்க. ஆனால் இந்த மாதிரி ஒரு ட்ராமா பண்ணணும்னு வச்சுக்கோங்க, கழிவு தான் ஊற்றுவாங்க அப்படின்ற மாதிரி சொல்ல தோணுது. ஏன்னா வேணும்னே வாண்டடாக போயிட்டு ஒரு சண்டையை கிரியேட் பண்ணது அங்கே யாருன்னு பார்த்தீங்கன்னா சுபிக்ஷா தான். அதாவது அந்த சேரில் அவங்க உட்காரவே கூடாது. ஏன்னா அது அவங்களோட ஏரியாவில் அவங்க எடுத்து வந்து போட்ட சேர், உனக்கு வேணும்னா வேற சேர் எடுத்து வந்து போட்டு உட்காந்துக்கலாம். சரி அவங்க வந்தோன்னு எந்திரின்னு சொன்னால் எந்திரிச்சிருக்கலாம். அதை விட்டு நான் இங்கே தான் உட்காருவேன், வேற சேரில் உட்கார முடியாது, நீங்கள் ஒன்றா வேலை எங்களை போய் உட்காந்துக்கோங்க, இல்லை வேற சேர் எடுத்து வந்து போட்டுக்கோங்க அப்படின்னு நம்ம நெக்கில் பேசிட்டு ஒரு சண்டையை கிரியேட் பண்ணிட்டு உடனே என்ன அடிச்சிட்டாங்க ட்ராமா பண்ணது இல்லாமல் உடனே அண்ணன் வந்துடுறாரு இந்த மாதிரி பிசிக்கல் வயலன்ஸ் பண்ணிட்டாங்க அப்படின்ற மாதிரி. டேய் விக்ரம், நீ ரொம்ப பண்றடா அப்படின்ற மாதிரி தான் இருக்கு. ஏன்னா அப்படியே கண்ணால பார்த்த மாதிரி பேசுறாப்ல, பிசிக்கல் வயலன்ஸ் தான் நீங்க பண்ணீங்க அப்படின்ற மாதிரி. ஆக்சுவலா அந்த சண்டை எல்லாம் முடிஞ்சோம் மறுநாள் காலைல விடியுது. ஆக்சுவலா இது வந்து 24/7 போறதால பாத்தீங்கன்னா நிறைய பேர் தூங்கல. அதனால ரொம்ப கஷ்டமான ஒரு டாஸ்க் தானே வச்சுக்கோங்களேன். இருந்தாலும் ஓகே, நகையை பார்த்துக்கிறது எல்லாம் உட்காந்துட்டு இருக்காங்க. காலையில விக்ரம் வந்து ஓகே கண்டென்ட் ஆரம்பிக்கிறாரு. இப்போ ஓகே திருப்பி ட்ரிகர் பண்ணி பார்க்கலாம் அப்படின்ற மாதிரி. என்னன்னா அந்த வெசல் வாஷிங் டீம்ல வந்து ஒரு ஆள் பற்றாக்குறையா இருக்கு. அங்க வந்து இவங்களை சாண்ட்ரா வந்து போக சொல்றாரு. சாண்ட்ரா உங்க டீம்ல இருக்க யாராவது போக சொல்லுங்க அப்படின்னு சாண்ட்ரா சொல்றாங்க. இல்ல என்னோட டியூட்டியை முடிச்சிட்டேன், என் டீம்ல இருக்க மத்தவங்க தான் போய் அதை பண்ணணும் அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. ஸோ விக்ரம் என்ன பண்ணணும், அவருக்கான வேலை என்னது, மற்றவங்களை வேலை வாங்குறது தான் அவருக்கான வேலையா பார்த்தீங்கன்னா இந்த ரம்யான்ற ஒரு பீஸ் இருக்குல்ல, அந்த தண்டை வந்து கொடுத்துருக்கு. ஸோ அது கொடுத்தவொன்னு பார்த்தீங்கன்னா இவர் வேலை வாங்குறதுன்னு இவர் என்ன பண்ணோம், அவங்க டீமில் வந்து சாண்ட்ரா தான் ஹெட் அப்படின்ற மாதிரி. இல்லை வெசல் வாஷிங் டீம் ஹெட் சாண்ட்ரான்னு ஏதாவது பேர் இருக்கான்னு இல்லை அப்புறம் எதுக்கு சாண்ட்ராவை போய் நோண்டுற அப்படின்ற ஒரு கேள்வி தானே வருது. ஏன்னா அந்த இடத்துல சாண்ட்ரா அவங்க வேலையை முடிச்சுட்டு இருக்காங்க அவங்க டீமில். அப்போ மிச்ச பேர் இருக்காங்கன்னா நீ தான் என்ன பண்ணணும், அங்கேருந்து எந்திரிச்சு போகணும். உன்னால உங்க டிக்கி தூக்கிட்டு எந்திரிச்சு போக முடியலன்னா நீ உடனே பார்த்தீங்கன்னா மற்றவங்கள போய் நோண்ட ஆரம்பிச்சிரு அப்படின்ற மாதிரி தான் இருந்தது. அந்த இடத்துல வாண்டடா விக்ரம் வந்து ட்ரிகர் பண்ணாரு அப்படின்றது அப்பட்டமா தெரியுது. உடனே அது அப்படி பார்த்தீங்கன்னா அப்படியே திருப்பி அந்த சுபிக்ஷா மேட்டர் கொண்டு போயிட்டாரு. இந்த பிசிக்கல் இது வயலன்ஸ் வந்து நீங்க பண்ணிட்டீங்க, சுபிக்ஷா அடிச்சிங்க
அடிச்சிங்களே, மென்டலாக அடிச்சிங்களே, ஃபிசிக்கலாக அடிச்சிங்களே அப்படின்ற மாதிரி சொல்ல, நீ பார்த்தியா அப்படின்னு கேட்கும்போது நான் பார்த்தேன் அப்படின்ற மாதிரி புழுறாப்புல. விஜய் சேதுபதி கூப்பிட்டு கேட்கணும், ஏப்பா அவங்கள எங்கே அடிச்சாங்க கரெக்டாக நீ சொல்லு பார்க்கலாம் அப்படின்ற மாதிரி. ஏன்னா எதுக்கு விக்ரம் இப்படி பச்சையாக புழுவுற? அதாவது இவனுங்க 2 பேரும், அதாவது பிரஜனும் சாண்ட்ராவும் பார்த்தீங்கன்னா புருஷன் பொன்னாடி கேம் விளாட்னது இவனுக்கு காண்டாவது இல்லை. அப்போ நீங்கள் 2 பேர் விளாட்றது என்னடா அண்ணன் தங்கச்சி கேம் தானே. ஸோ எதுக்கு இந்த மாதிரி ஆடுறீங்க? இது மட்டும் ஒரு மென்டல் சப்போர்ட் இல்லையா அப்படின்ற மாதிரி தான் என்ன பொறுத்த வரைக்கும் பர்சனலாக யோசிக்க தோணுது. உனக்கு ஒன்று அந்த பொண்ணு வருது, அந்த பொண்ணு ஒன்றா நீ போகிற அப்படின்ற மாதிரி தான் இருக்குது. அப்போ அவங்க கப்பல் கேம் ஆடுறதுல என்ன தப்பு இருக்குது? ஆனால் எனக்கு தெரிஞ்சு விக்ரம் உருப்படியாக பண்ண போகிறது என்ன தெரியுமா? பிரஜன் சாண்ட்ரா 2 பேருக்கு டைவர்ஸ் வாங்கி கொடுத்துருவாங்க போல. ஏன்னா இந்த சண்டையில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பக்கம் பிரஜன் சாண்ட்ரா இவங்க 2 பேரும் பார்த்தீங்கன்னா டஃப் ஆகிடுது, 2 பேரும் அடிச்சுக்க ஆரம்பிச்சிடறாங்க. ஸோ அந்த இடத்துல வந்து சாண்ட்ரா என்ன சொல்கிறாங்க, நீங்கள் தான் வந்து பார்த்தீங்கன்னா பில்லியும் கிள்ளி விட்டு தொட்டிலையும் ஆட்டுறீங்க அப்படின்ற மாதிரி பிரஜனை பார்த்து ஏற ஆரம்பிச்சிடறாங்க. ஏன்னா நீங்கள் தான் கேட்கணும், உங்கள் டீம்மேட் ஒருத்தங்க தப்பு பண்ணாங்க, நீங்கள் தான் கேட்கணும், நான் கேட்க முடியாதுங்க, அது அவங்களோட தனிப்பட்ட விருப்பம் அப்படின்ற மாதிரி பிரச்சனை வந்து இண்டிவிஜுவல் கேம் ஆடுறேன் அப்படின்ற மைண்ட் செட்டில் போகிறாரு. சாண்ட்ரா பயங்கரமாக காண்டா வராங்க, இன்னும் இருந்தாலும் எதுக்கும் சப்போர்ட் வரமாட்டான் அப்படின்ற மாதிரி. புருஷன் தானே இவன் எதுக்கு வரமாட்டான் அப்படின்ற மாதிரி உங்களுக்கு பர்சனலாக செம காண்டு இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். இருந்தாலும் சாண்ட்ரா வந்து அது வெளிக்காட்டிக்கல, அங்கே அப்படியே பார்த்தீங்கன்னா கொஞ்சம் அடக்கிக்கிட்டு அழ ஆரம்பிச்சிட்டாங்க அப்படின்ற மாதிரி தான் சொல்ல தோணுது. ஸோ என்னை பொறுத்த வரைக்கும் இங்கே வந்து விக்கல் சீக்கிரம் வந்து இவங்க 2 பேருக்கும் போகிறதுக்குள்ளே டைவர்ஸ் வாங்கி கொடுத்துருவான் போல. ஏன்னா எப்படியோ 2 பேருக்குள்ளே கொளுத்தி போட்டு ஆல்மோஸ்ட் பார்த்தீங்கன்னா இவங்களோட கப்பல் கேமை உடச்சிட்டான். அதில் வந்து விக்கல் சீக்கிரமுக்கு ஒரு பெரிய கிரெடிட் கொடுத்தே ஆகணுங்க. உண்மையிலே அந்த கப்புல வந்து பார்த்தீங்கன்னா ஒன்றா விளையாடிட்டு இருந்தாங்க, பிரிஸ்டா அப்படின்ற மாதிரி தான் சொல்லணும். ஸோ இதுக்கு அடுத்து பார்த்தீங்கன்னா பிக் பாஸ் வந்து கூப்பிடுறாரு, ஓகே எல்லாம் வாங்க, அதாவது நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா என்ன இவ்வளோ நேரம் பண்ணிட்டு இருந்தீங்க அப்படின்னா ஒன்றுமே பண்ணல, நீங்கள் அதாவது லைவ்ல இந்த மேட்டர் நடந்தது, நீங்கள் ஒன்றுமே பண்ணல, டாஸ்க் லெட்டர் எடுத்து படிங்க அப்படின்ற மாதிரி சொன்னார். அவர் படிக்க சொன்னதுக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா ஒரு 1 hour இருக்கும்னு நினைக்கிறேன், திருப்பி எல்லாம் அந்த கேரக்டரில் போயிட்டு இதை பண்ணுறேன் அதை பண்ணுறேன்னு பண்ணானுங்க, திருப்பி அப்படியே மறந்துட்டானுங்க. ஸோ அதனால எல்லாரையும் கூப்பிட்டு வச்சு பார்த்தீங்கன்னா லைனாக உட்கார வச்சு பாரபட்சம் இல்லாமல் திட்டுறாரு. இது வரைக்கும் நான் இத்தனை சீசன் இது ரன் பண்ணியிருக்கேன், உங்களை மாதிரி ஒரு மட்டமான மானங்கட்ட கண்டஸ்டண்ட்டை நான் பார்க்கவே இல்லைடா அப்படின்ற மாதிரி கிட்டத்தட்ட இந்த வார்த்தையை தான் யூஸ் பண்ணல. மற்றபடி பார்த்தீங்கன்னா கழுவி ஊற்றிட்டாரு. உண்மையில அந்த மனுஷனால முடியலங்க. எவ்வளோதான் அவரும் பார்த்தீங்கன்னா இவங்க கிட்ட இருந்து எடுக்க ட்ரை பண்ணுவார், அவராலையும் எடுக்க முடியல. ஏன்னா இங்கே என்ன நடக்குதுன்னா ஆக்சுவலாக பிக் பாஸும் அவரும் பார்த்தீங்கன்னா ஓரளவுக்கு வந்து அட்வைஸ் பண்ணலாம், ஓரளவுக்கு பார்த்தீங்கன்னா இவங்ககிட்ட இருந்து ஏதாவது எப்படி சொல்லி கொஞ்சம் கொஞ்சமாக இன்புட்ஸ் கொடுத்து அதை வாங்க ட்ரை பண்ணலாம். அவரும் ரொம்ப எக்ஸ்ட்ரீம் ட்ரை பண்ணி லைவ் பார்த்தவங்களுக்கு தெரியும், ரொம்ப எக்ஸ்ட்ரீம் ட்ரை பண்ணிட்டாரு. ட்ரை பண்ணியும் இந்த ஒரு டாஸ்கில் வந்து கேரக்டராக இருங்கடானா கேரக்டராக இருக்க மாட்டானுங்க. அவரு எவ்வளோ தான் கேரக்டராக இருங்கன்னு சொல்லுவார், கடைசியில் அவராலே முடியாமல் தான் இந்த அளவு கழுவி ஊத்துறாரு. கழுவி ஊத்துறது மட்டும் இல்லாமல் மொத்தமாக ஒரு காண்டில் இருக்கேன் அப்படின்ற மாதிரி காமிச்சிட்டாரு. ஸோ அதை பார்க்கும்போது எனக்கே எப்படி இருந்ததுன்னா, என்ன இருந்தாலும் அந்த மனுஷனும் அவரும் ஒரு மனுஷன் தானே, ஸோ அவருக்கும் கொஞ்சம் காண்டு இருக்குது தானே செய்யும் அப்படின்ற மாதிரி தான், பாவம் அப்படின்ற மாதிரி தான் ஓப்பனாக சொல்லுறது. அந்த மனுஷனை பார்த்தா பாவமாக தான் தோணுச்சு. ஏன்னா எப்படி சொல்கிறது, ஒரு டீமில் வந்து டீம் ஒழுங்காக வேலை செய்யலாம், டீமில் தானே திட்டுவாங்க. அந்த மாதிரி பிக் பாஸ் ஒழுங்காக போடலாம், பிக் பாஸ் தான் திட்டுவாங்க. அவர் சொல்கிறாரு, விஜய் சேதுபதி கிட்ட நான் தான் திட்டு வாங்கிட்டு இருக்கேன், அவர்கிட்ட நம்பிக்கை கொடுத்துக்கிட்டே இருக்கேன், ஒவ்வொரு தடவையும் என்னை ஏமாற்றிக்கிட்டே இருக்கீங்கடா நீங்கள் அப்படின்னு நம்ம சொல்லி ஏதோ சொன்னார், டிஸ்ஓன்னு அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தாரு. ஸோ அது வந்து பார்த்தீங்கன்னா எப்படின்னா, முடிஞ்சா என்னோட நம்பிக்கையை வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் திருப்பி சம்பாரிச்சு காமிங்கடா அப்படின்ற மாதிரி சொல்கிறாரு, சவால் விடுறாரு. அவனுக்கு சொல்லுவானுங்க, பிக் பாஸ் இது நாங்கள் இப்போ எழுதி கொடுத்துறோம், எங்களெல்லாம் திருப்பி உங்கள் நம்பிக்கை சம்பாதிக்க முடியாது, நாங்கள் இப்படி தான் அப்படின்ற மாதிரி இப்பயே சொல்லிடுவானுங்க. ஏன்னா அந்த மாதிரி தான் இந்த கண்டஸ்டன்ட் இருக்காங்க. எனக்கு என்னன்னா ஸ்டார்டிங்லேருந்து பார்க்கும்போது வயல் கார்டு கண்டஸ்டன்ட் வந்தால் சரியாயிடுது எல்லாம் அப்படின்னு நினச்சோம். கடைசியில் வயல் கார்டு வரும்போது தான் தெரிஞ்சது ரெண்டும் கிட்டத்தட்ட ஒன்றுத்துக்கு ஒன்று சளைச்சது இல்லை அப்படின்ற மாதிரி இருந்தது. ஸோ பிக் பாஸும் பார்த்தீங்கன்னா வெறுத்துட்டார், அவ்வளோதான் என்னாலேயும் முடியாது, எவ்வளவுதான் இவனுங்கிட்ட மாரடிக்கிறது அப்படின்ற மாதிரி அந்த மனுஷனும் வெறுத்துட்டாரு அப்படின்ற மாதிரி தான் பார்க்கும்போது எனக்கு என்னமோ அப்படி தான் புரிஞ்சிக்க முடியுது. எனிவேஸ் இதுக்கப்புறம் கமருதீனை கூப்பிட்டு டாஸ்க் லெட்டர் கொடுக்குறாரு. கமருதீன் என்ன பண்ணிருக்கணும், மூடிக்கிட்டு டாஸ்க் லெட்டரை போய் படிச்சுட்டு வந்திருக்கணும். ஆல்ரெடி நீங்கள் எவனுமே கேரக்டரை ஒழுங்காக பண்ணல அப்படின்ற மாதிரி தான் காரி தூப்புறாரு. ஆனால் இந்த இடத்துல ஒரு விஷயத்தை கட் பண்ணிட்டாங்க. லைவ்ல வந்து பார்த்தீங்கன்னா பார்வதிக்கும் கமருதீனுக்கும் ஸ்பெஷலாக ஒரு ட்ரீட்மெண்ட் ஒன்று போயிருக்கும். ஏன்னா இவங்க 2 பேரும் மைக்கு வந்து மூடிக்கிட்டு குசு குசுன்னு பேசுறானுங்களே, அதாங்க லவ் கண்டென்ட் இல்லையா, அது காஜ் கண்டென்ட். ஸோ அதை வந்து பேசிட்டு இருக்காங்களே. ஸோ அதுக்கோசம் பார்த்தீங்கன்னா ஸ்பெஷலாக ஒரு ரோஸ்ட் ஒன்று விட்டுருப்பாரு. நீங்களாம் யார் மெச்சூர்டு அடல்ட்ஸனே, ஒரு விஷயம் ஒரு ப்ரொஃபஷனலிசம்னு ஒன்று இருக்குல்ல, அது கூட உங்களுக்கு இல்லையா? இந்த மாதிரி மைக்க மூட கூட எத்தனை வாட்டி சொல்கிறது உங்களுக்கு, படித்து சொல்லிட்டேன், அதாவது அவங்க சாரின்னு கேட்டோன்னே 10வது முறையாக நீங்கள் சொல்கிறீங்க திருப்பி பண்ண மாட்டேனே, ஆனால் இதே தான் திருப்பி பண்ணிட்டு இருக்கீங்க, உங்களுக்கே அசிங்கமாக இல்லையா அப்படின்ற மாதிரி பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட அவங்களுக்கு மட்டுமே ஒரு 2 நிமிஷம் ஒதுக்கி செப்பரேட்டாக பிரின்னு பிரிச்சாரு. ஏன்னா மைக்கை மூடக்கூடாதுன்றது இந்த ஒரு ஷோவோட பேசிக் ரூலு. அதில் மைக் கேப்சூலை நீங்கள் வந்து க்ளோஸ் பண்ணி வைக்கிறீங்கன்னா நீங்கள் எப்பேற்பட்ட ஆள் அப்படின்ற மாதிரி மனுஷன் வந்து செம்மையாக டென்ஷன் ஆகிட்டார். அதை கட் பண்ணிட்டாங்க. ஏன் பிக் பாஸ் அதை மட்டும் கட் பண்ணீங்க, அதையும் சேர்த்துருக்க வேண்டியது தானே? ஏன்னா ரெண்டும் பண்ணுறது என்னன்னு தெரியணும்ல. ஆக்சுவலாக ஒரு விஷயத்தை விட்ட பாருங்க, காலையிலே சுபிக்ஷா திருட வரும்போது பார்த்தீங்கன்னா பார்வதியும் கமருதீனும் உட்காந்து பார்த்தீங்கன்னா மசாஜ் பண்ணிட்டு இருப்பாங்க, மசாஜ் தெரப்பி பார்த்துருப்பீங்களே. ஸோ அதை பார்க்கும்போதே தெரிஞ்சிருக்கும் இது 2 என்ன பண்ணுதுங்கன்னு. லவ் இல்லை, அது லவ்வை தாண்டின ஒரு விஷயம். அவங்க என்ன சொல்கிறாங்க, இது ஃப்ரெண்ட்ஷிப் இல்லை, ஃப்ரெண்ட்ஷிப்புக்கும் லவ்வுக்கும் நடுவில் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. நான் என்ன சொல்கிறேன்னா, இது லவ்வும் இல்லை ஃப்ரெண்ட்ஷிப்பும் இல்லை, அதெல்லாம் தாண்டி ஒரு விஷயம், அதெல்லாம் தாண்டி ஒரு மாதிரி
மாதிரி 18+ ஆன விஷயம் இது. ஸோ அதுதான் இதுங்க ரெண்டும் பண்ணிட்டு இருக்கு. ஃபுல்லாக தடவல்ஸ். தயவு செஞ்சு விஜய் சேதுபதி சார் 2 பேரும் வீட்டுக்கு அமுச்சு விட்ருங்க, இல்லைனா அவங்களுக்குன்னு ஒரு என்ன சொல்றீங்க வாயில தான் நல்லா வந்துட போது. ரெண்டும் அந்த வேலையை தான் பண்ணிட்டு இருக்கீங்க. கொஞ்சம் கூட ஒரு அடல்ட்டா இவ்வளோ பெரிய ஷோ இத்தனை கேமரா இருக்கு அப்படின்றது கொஞ்சம் கூட பேசிக் சென்ஸ் இல்லாத ஒரு 2 கேரக்டர்னா கமருதீனும் பார்வதியும் தான். எப்படி இப்படி இருக்க முடியுதுன்னு தெரியல. இவ்வளோ கேமரா முன்னாடி அத்தனை ஏதாவது சொல்கிற போகிறேன் தடவை உண்மையில டென்ஷன் ஆகுதுங்க. அந்த அளவுக்கு தடவிட்டு இருக்காங்க. ஆக்சுவலாக நம்ம லைவை பார்க்கும்போது நிறைய விஷயத்த வந்து நம்ம சொல்கிறதுக்கு ஒரு மாதிரி கூச்சமாகுது, என்னடா இதெல்லாம் சொல்லணுமா இந்த வார்த்தையை அப்படின்ற மாதிரி. அந்த அளவுக்கு ரெண்டுமே பண்ணிட்டு இருக்கீங்க. கொஞ்சம் கூட மெச்சூரிட்டி இல்லைன்னு வச்சுக்கோங்களேன். நெக்ஸ்ட் அதுக்கு அடுத்து பார்த்தீங்கன்னா இந்த அதாவது கொடுக்குறாரு அந்த டாஸ்க் கொடுக்குற அந்த பால் அந்த முட்டை அந்த டாஸ்க் கொடுக்குறாரு. ஸோ அதில் வந்து பார்த்தீங்கன்னா ரெட்ரோ டீம் வந்து வின் பண்ணிடுறாங்க. ஸோ அவங்க வின் பண்ணதுக்கு அப்புறமா நெக்ஸ்ட் வீட்டுக்குள்ளே வந்து அந்த நகையை கொள்ளடிக்கிறாங்களே, உண்மையில செம்ம ஸ்கெட்ச் அது. ஆக்சுவலாக அந்த இடத்துக்கு கிரெடிட்ஸ் கொடுத்தே ஆகணும். விக்கல் விக்ரம், பிரஜன், சுபிக்ஷா சூப்பராக ஸ்கெட்ச் போட்டு தூக்குனாங்க அப்படின்ற மாதிரி தான் சொல்லணும். ஏன்னா அதாவது இதுதான் கேம், இந்த கேம் இப்படி தான் இருக்கும். பிக் பாஸ் டீமே அதனால தான் என்ன பண்ணிட்டாங்க, இவங்க போகும்போது பார்த்தீங்கன்னா அந்த நகைக்கு மூடி ஒரு கண்ணாடி பாக்ஸ் இருக்குல்ல, வரும்போது அந்த கண்ணாடி பாக்ஸ் இல்லை. ஏன் சொல்லுங்க இல்லை, ஏன்னா நகையை ஈஸியாக கொள்ளடிக்கணும் அப்படின்றதுனால தான். இவனுங்க விட்டா 4 நாள் இல்லை 40 நாள் ஆனாலும் இந்த நகையை கொள்ளடிக்க மாட்டானுங்க. அப்படியே பக்கத்தில் எல்லாம் சில மாதிரி உட்காந்துருவானுங்கன்னு பிக் பாஸ் டீமுக்கே தெரிஞ்சு போச்சு. அதனால தான் என்ன பண்ணாங்க, பக்காவா முதல்ல எல்லாம் வந்தோன்னே கொள்ளடிக்கிறதுக்கு ஈஸியாக என்ன பண்ணாங்க, அந்த கண்ணாடியை தூக்கிட்டாங்க. ஸ்ட்ரெயிட்டாக பார்த்தீங்கன்னா வந்து நகையை எடுக்க வேண்டாம், நெக்லஸ் எடுக்க வேண்டியதான். ஸோ அப்படின்னும் போது வந்தோன்னு பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு சுபிக்ஷா எடுத்து வந்து பிரஜென்ட்டை கொடுத்தாங்க. பிரஜென்ட் எடுத்துகிட்டு ஓடி போய் ஒழிச்சு வச்சுட்டு அதுக்கப்புறம் எடுத்துகிட்டு வந்து பிக் பாஸ் அந்த நேம் போர்டுக்கு மேலே தூக்கி போட்டாப்ல. ஸோ அதுதான் கொஞ்சம் எனக்கு உறுத்துது. இது வந்து சரியாக தப்பா அப்படின்ற மாதிரி தெரியல. ஏன்னா நாளை பின்ன பிக் பாஸ் வந்து ஓகே டாஸ்க் வந்து முடிச்சிக்கலாம், பட் நெக்லஸ் எதுவும் சப்மிட் பண்ணால் தான் டாஸ்க் முடியும் அப்படின்ட்டாருன்னா பிரஜன் எங்கேருந்து போய் எடுப்பார், பிக் பாஸ்ட்டை ஏணி கேட்பார்ல, பிக் பாஸ் கொஞ்சம் ஏணி குத்திங்கன்னா ஏறி ஏற்றுப்பேன் அப்படின்ற மாதிரி. ஒழிச்சு வைக்கிறது எங்கே வேணா ஒழிச்சு ஏன் அது மேலே தூக்கி போட்டேன். விஜய் சேதுபதி வந்து கேட்க வராரு பாருங்களேன், ஏன் பிரச்சனை அது மேலே தூக்கி போட்டால் நாங்கள் எப்படி எடுக்கிறதுன்னு கண்டிப்பாக கேள்வி கேட்பாரு பாருங்க. ஏன்னா அந்த மாதிரி ஒரு வேலையை பார்த்து வச்சிருக்காரு பிரச்சனை. ஆனால் பார்க்கறது கொஞ்சம் ஃபன்னாக தான் இருந்துன்னு வச்சுக்கோங்களேன். ஆனால் சபரி அதை டோட்டலாக கொலாப்ஸ் பண்ணிட்டாரு. ஏன்னா இந்த இடத்துல பிரஜன் வந்து எடுக்கிறத அவங்க பார்க்கல. ஓகேங்களா, சுபிக்ஷா தான் எடுத்தது. ஆனால் இவங்க என்ன சொல்கிறாங்க, பிரஜன் தான் எடுத்துட்டாரு அப்படின்ற மாதிரி இவங்க குற்றச்சாட்டு வச்சு சபரி என்ன பண்ணாரு, போய் அவர் வந்து அந்த நெக்லஸ் எடுக்கிறாரு. அது வந்து பார்த்தீங்கன்னா அப்பட்டமா சுபிக்ஷா பக்கத்தில் இருக்கும் போதே எடுக்கிறாரு. ஏன் சபரி, அது ஒரு கேம் தானே, அந்த கேமில் ரூல்ஸ்லாம் இருக்குல்ல, பக்கத்தில் பார்க்கும்போது எடுக்கக்கூடாதுன்னு. நீங்கள் வந்து ஆக்சுவலாக அவங்க பார்க்கும்போது அவர் பிரச்சனை எடுக்கல, அதுதான் அங்கே உண்மை, அதை ஒத்துக்கிட்டு தான் ஆகணும். ஸோ பிக் பாஸ் இதை எப்படி அப்ரூவ் பண்ண போறாருன்னு தெரியல, யார் பக்கம் வந்து நியாயத்தை தீர்ப்பு சொல்ல போறாருன்னு தெரியல. ஸோ இதுக்கு வந்து கேப்டன்ட்ட போறாங்க, தலை நீங்கள் ஒரு தீர்ப்பு சொல்லுங்க, இதெல்லாம் பண்ண சரியில்லை அப்படின்ற மாதிரி. விக்கல்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா எல்லாரையும் ரூமில் வச்சு அடைச்சது. ஸோ அதெல்லாம் ரொம்பவே தப்பு. அது எப்படி அவங்க எடுக்கிறது, அவங்க பிரச்சனை எடுத்துகிட்டு வரதை நாங்கள் பார்த்துட்டோம், அதே மாதிரி நாங்கள் போய் எடுக்கிறோம். ஸோ அவங்க பண்ணது தப்பு இல்லைன்னா நாங்கள் பண்ணது தப்பு இல்லை, நாங்கள் பண்ணது தப்புனா அவங்க பண்ணது தப்பு அப்படின்ற மாதிரி கேப்டன்ட்ட இது போக கேப்டனும் பார்த்தீங்கன்னா அதை தான் சொல்கிறாங்க. அதாவது நீங்கள் வந்து அந்த மாதிரி லாக் பண்ணி வச்சுட்டு ஃபிசிக்கல் வயலன்ஸ் பண்ணிடக்கூடாது ஃபஸ்ட்டு. நெக்ஸ்ட் விஷயம் என்ன பண்ணணும்னா, நீங்கள் வந்து இந்த மாதிரி பிரச்சனை எடுக்கிறத நாங்கள் பார்த்துட்டோம், அது நீங்கள் தப்பு இல்லைன்னா நாங்கள் எடுத்ததும் தப்பு இல்லை, பிக் பாஸ் சொல்லட்டும், சொன்னதுக்கப்புறம் நாங்கள் வந்து வச்சிடறோம் கொடுத்துட்றோம் அப்படின்ற மாதிரி அவங்க சொல்கிறாங்க. ஸோ சொல்லும் போதே பார்த்தீங்கன்னா பார்வதி குதிக்க ஆரம்பிச்சிடறாங்க. அதைத்தானே நானும் சொன்னேன் அப்படின்ற மாதிரி. ஏன்னா கிரெடிட்ஸ் அவங்க வந்து சொன்னாங்க, கிரெடிட்ஸ்க்காக பேசலை, நான் சொல்கிறது யாரும் கேட்கலையே. ஏமா கேப்டனு அங்கே ரம்யாவை தான் நின்று பேசும்போது எல்லாரும் கேட்பாங்க, நீ பேசுறது எதுக்கு எல்லாம் நின்று கேட்கணும், நீ ஒரு சக கண்டஸ்டன்ட் தானே, அவங்க நீ தலையாயிட்டு வந்து நின்று பேசும்போது எல்லாம் கேட்பாங்க. இப்போ எப்படி கேட்க முடியும்? உடனே பார்வதி தக்கான்னு குதிக்க, ரம்யா வந்து உட்காருன்னு சொல்ல, கமருதீன் உடனே சப்போர்ட்டுக்கு எந்திரிக்க, இதுக்கு தான்டா கமருதீனே சேர்ந்த பாவத்துக்கு சாவு, இந்த வீக்கெண்டு உனக்கு சரியான ரோஸ்ட் இருக்குது, முடிஞ்சா ரெட் கார்டு கொடுத்து துரத்தி விட்ருங்க அப்படின்ற மாதிரி சொல்ல தோணுது. ஓஸ்ட் ரொம்ப ஒஸ்ட்டு. இந்த 3 வாரமாக 4 வாரமாக பதுங்கி இருந்தாப்புல கமருதீன் மொத்தமாக வெளியே வந்து நல்லா வாங்கி கட்டிக்க போகிறாரு அப்படின்ற மாதிரி சொல்ல தோணுது. ஸோ இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா ரம்யாவுக்கும் கமருதீனுக்கும் முட்டிக்குது. ஏன்னா ரம்யா ஒரு மாதிரி ஆட்டிடியூடாக உட்காரு அப்படின்ற மாதிரி சொன்னாங்க, அதுவும் தப்பு தான், இல்லைன்னு சொல்ல முடியாது, அதுவும் தப்பு தான். அங்கே கமருதீன் எப்படி ரியாக்ட் பண்ணியிருக்கணும், கேப்டனுக்கு தான் மரியாதை, இவனோட ஆட்டிடியூடுக்குலாம் மரியாதை கிடையாது, கரெக்டாக இப்படிலாம் பேசினா என்னால் மரியாதை கொடுக்க முடியாது அப்படின்ற ஒரு நார்மலான டோனில் பேசியிருக்கணும். உடனே ஒரு எகிரி என்ன கமருதீன் என்ன பண்ணுவ நீ அப்படின்ற மாதிரி தான் இருக்குது. ஸோ அதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ரம்யாவும் கொஞ்சம் டஃப் கொடுத்தாங்க. அதுக்கப்புறம் அழுதுட்டு பார்வதி காலில் விழுந்தது, அதெல்லாம் தேவையில்லாத சீன் அப்படின்ற மாதிரி தான் இருந்தது. ஏன்னா டஃப்புக்கு ஃபைட் பண்ணிட்டு கடைசி வரைக்கும். ஆனால் திவ்யா நின்னாங்க பாருங்க, உண்மையிலே சொல்கிறேன், திவ்யாக்கு நீ நான் ஓட்டு போட்டுருவேன் அப்படின்ற மாதிரி தான் இருக்குது. உண்மையிலே சூப்பராக நின்னாங்க. ஆக்சுவலாக அப்படி தான் நிற்கணும், போல்டாக நிற்கணும். திவ்யா வந்து மற்ற இதில் பார்த்தீங்கன்னா எல்லாத்துக்கும் கோவப்படுறாங்க, அது இதுன்னு லொட்டு நிறைய விமர்சனம் அவங்க மேலே பண்ணியிருக்கோம், இல்லைன்னு சொல்ல. ஆனால் இந்த இடத்துல உண்மையிலே திவ்யா ஸ்டாண்ட் பண்ணது பக்காங்க.
ஏன்னா ஒரு பையன் ஒரு பொண்ணுகிட்ட வந்து அப்படி பேசிக்கிட்டு இருக்கான், உங்க யாருமே கேட்க மாட்டீங்க, என்னடா பண்றீங்க அப்படின்ற மாதிரி கேட்டாங்கல்ல, பக்காவான கேள்வி. ஸோ இந்த கேள்விக்கு யார்கிட்டையும் பதில் இல்லை. அதுக்கடுத்து திவ்யா இது கமருதீனை வச்சு செதுக்குன்னு செதுக்கிட்டாங்க. செம்மையா இருந்தது உண்மையிலே. அவங்க அடிச்ச அடி இருக்குல்ல, தரமான அடி அப்படின்ற மாதிரி என்ன பொறுத்த வரைக்கும் பர்சனலாக சொல்ல தோணுது. இது மட்டும் இல்லாமல் ஒரு முக்கியமான விஷயம் ஒன்று இருக்குங்க. ஆக்சுவலாக திவ்யா இந்த இடத்துல ஒன்று சொன்னாங்கல்ல, கமருதீன் கூட நான் எத்தனையோ வருஷம் வந்து ஒர்க் பண்ணியிருக்கேன், அங்கேயும் அப்படிதான் அப்படின்ற மாதிரி சொன்னாங்கல்ல. டே கமருதீனே, அப்போ நீ வெளியே இப்படி தானடா அப்படின்ற மாதிரி தான் ஃபீல் ஆச்சு. நீ உள்ள வந்து தான் ரியாக்ட் பண்றேன்னு பார்த்தா வெளியே உன் கேரக்டர் இப்படி தான், எல்லார்ட்டையும் இப்படி தான் கோவப்பட்டு இருப்பியா, அப்போ நீ எப்போ தான்டா திருந்த போற அப்படின்ற மாதிரி தாங்க இருக்கு. உண்மையிலே திவ்யா பண்ண சம்பவம் இருக்குல்ல, சரியான சம்பவம். திருப்பி இவர் ஒன்னே போடி நீ ஒன்னே போடா அப்படின்ற மாதிரி மாத்தி பேச பிச்சிருவேன் அப்படின்ற மாதிரி சொன்னார்ல, அதை பிடிச்சிட்டாங்க திவ்யா. அது என்ன பிச்சிருவேன், எங்க வந்து பீடா பார்க்கலாம், வாடா எல்லாம் நவுருங்க, அவன் என்ன பண்றான்னு பார்த்தலாம் அப்படின்ற மாதிரி சொன்னாங்கல்ல. பா மாஸ் அப்படின்ற மாதிரி தான் இருந்தது. உண்மையிலே சரியான சம்பவங்க. திவ்யா செதுக்கிட்டாங்க கமருதீன் அப்படின்ற மாதிரி சொல்ல தோணுது. கமருதீன் உனக்கு வேணும்டா, உனக்கு வந்து திவ்யா மாதிரி ஒரு ஆள் வேணும்டா, ஆதிரை மாதிரி ஒரு ஆள் இருந்தால் எத்தனை வாட்டியோட தூக்கி போட்டு அடிப்பேன். ஆனால் திவ்யா நின்னாங்க பாருங்க, என்ன பண்ணுறோன்னு பார்த்துறேன்டா, வாடா அப்படின்ற மாதிரி. ஆக்சுவலாக அப்படி இருக்கணும். ஏன்னா அப்போ தான் வந்து அவன் ஷோவில் கமருதீனோட எக்ஸ்ட்ரீம் என்னன்னு பார்க்கணும்ல. அவன் ரெட் கார்டு வாங்கிட்டு வெளியே போகிறதுக்கு அப்போ எலிஜிபிள்னா அடிச்சிரு வாங்கிட்டு வெளியே போ அப்படின்ற மாதிரி யோசிக்க தோணுச்சு. எனிவேஸ் உங்களோட கருத்தை மறக்காம கமெண்ட்ல மென்ஷன் பண்ணுங்க. இன்னும் முடியல சண்டை, இதுக்கப்புறம் இன்னும் நிறைய இருக்குன்னு நினைக்கிறேன். லைவ்ல பார்க்குறேன், பார்த்துட்டு மார்னிங் எவ்வளோ சீக்கிரம் முடியுமோ அதை அப்டேட் பண்ணுறேன். சேனலை ஃபஸ்ட் டைம் பார்த்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் வீடியோவில் மீட் பண்ணலாம். பை.